அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். வலய கல்வி அலுவலகம் மன்னாரினால் நடாத்தப்படுகின்ற தரம் 4 தரம் 5 மாணவர்களுக்கான சூமூடான வகுப்பிலே இன்றைய தினம் தரம் 5 மாணவர்களுக்கான வகுப்பாக அமைகின்றது. இன்றைய தினம் நாங்கள் பகுதி ஒன்றோடு தொடர்புடைய நுண்ணறிவு சார்ந்த விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஏற்கனவே கடந்த வகுப்பிலும் இந்த தமிழ் பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய சில பந்திகள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தன. அதே போல இன்றைய தினமும் இந்த தரம் 5 மாணவர்களுக்குரிய இந்த கடித அமைப்பு, கடிதத்தினுடைய வடிவமைப்பு தொடர்பாக பார்த்த பின்னர் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 விடயங்கள் இங்க இருக்கு. அதாவது கடித அமைப்பு 2 விதமாக காணப்படுகிறது. ஒன்று வந்து பாரம்பரிய கடிதம். இதை பாத்தீங்கன்னா 2ம் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. முதலாவது வடிவம் வந்து பாரம்பரிய கடிதம், அதாவது ஆரம்ப காலத்துல, இப்ப தற்போது இருக்கிற நவீன கடித அமைப்புக்கு முன்னராக இருந்த பாரம்பரிய கடித அமைப்பில உங்களுக்கு தெரியணும், கடித அமைப்பில வந்து பொதுவான சில விடயங்கள் இருக்கு. உதாரணமாக இந்த முகவரி, திகதி போடுறது, மற்றது விழிப்பு, மற்றது உடல், முடிப்பு, ஒப்பம்னு சொல்லி சில முக்கியமான விடயங்கள் இருக்கு. அந்த கடிதத்தினுடைய வடிவமைப்பை தீர்மானிக்கிற விடயங்கள். அதுல பாரம்பரிய கடித அமைப்பில பார்த்தா தெரியும், முகவரியும் திகதியும் எப்பவுமே பார்ப்பவருக்கு வலது பக்கத்துல காணக்கூடியதாக இருக்கும். வலது பக்க மூலையில முகவரி, அதுக்கு கீழே திகதி காணப்படும். பிறகு இடப்பக்கத்துல விழிப்பு. இந்த 2 முகவரியும் திகதியும் வலது பக்கத்துல காணக்கூடியதாக இருக்கும். இடது பக்கத்துல விழிப்பு இருக்கும். அதுக்கு கீழே தான் உடல். விழிப்புன்றது வந்து நாங்க யாருக்கு கடிதம் எழுத போறோமோ அவர்களை விழித்து எழுதுவதாக இருக்கும். உடல் என்ற விடயத்துக்குள்ள நாங்க கடிதத்துல என்ன முக்கியமான விடயத்தை உள்ளடக்க போறோமோ அந்த விடயம் அதுக்குள்ள காணப்படும். இறுதியாக முடிப்பு. இப்ப உதாரணமாக இப்படிக்க அல்லது உண்மை உள்ள என்ற மாதிரி, ஏன்னா கடிதத்தினுடைய வேறுபாட்டுக்கு ஏற்ற வகையில இந்த முடிப்பு அமையும். இறுதியாக அந்த எழுதியவுடைய ஒப்பம் அமையும். இந்த முடிப்பு, ஒப்பம் இதுவும் வலது பக்கத்துல வரும். இந்த பாரம்பரிய கடித அமைப்பில முகவரி, திகதிகள் வலது பக்கமாக இருக்கும், வலது பக்க மூலையிலே. முடிப்பு, ஒப்பம் வலது பக்க கீழ் மூலையிலும் காணக்கூடியதா இருக்கும். விழிப்பு இடது பக்கத்துல இருக்கும். உடல் என்றது வந்து பொதுவாக நடுவில் இருக்கும். ஆனா நவீன கடித அமைப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே இடது பக்கமாகத்தான் காணக்கூடியதாக இருக்கு. முகவரியாக இருக்கலாம், திகதியாக இருக்கலாம், விழிப்பு, உடல், முடிப்பு, ஒப்பம் அனைத்துமே இடது பக்கமாக இருக்கு. இந்த 2 கடித அமைப்புக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்கும். சரிதானே? ஏற்கனவே கடந்த வருடம் நடைபெற்ற பரீட்சையில இந்த கடிதத்தை வச்சுக்கொண்டே பகுதி 2ல வினா ஒன்று வந்திருந்தது. கடந்த வருட வினாத்தால் பார்த்த மாணவர்களுக்கு தெரியும், கடித அமைப்பில வந்திருந்த வினா. சரிதானே? அப்ப இந்த 2க்கும் இருக்கிற வேறுபாடை இலகுவா விளங்கிக் கொள்ளுங்க. பாரம்பரிய கடிதம், நவீன கடிதம். நவீன கடிதத்தில கடிதத்தினுடைய உறுப்புகள், அந்த உள்ளடக்கம் எல்லாமே இடது பக்கமாக அமையும். பாரம்பரிய கடிதத்தில முகவரியும் திகதியும் வலது பக்கமாக இருக்கும். விழிப்பு, உடல் என்பன, உடல் வந்து 2லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். விழிப்பு இடது பக்கம் வரும் பாரம்பரிய கடிதத்துல. அதே போல முடிப்பு, ஒப்பம் இந்த 2மே வலது பக்கமாக காணக்கூடியதா இருக்கு. சரிதான்? இது வந்து ஒரு கடிதத்தினுடைய அமைப்பு. இப்ப நீங்க கூடுதலா தற்போது எழுதுகிற கடிதம் எல்லாம் இந்த நவீன கடித அமைப்பில இருக்கும். எல்லாமே பெரும்பாலும் இடது பக்கமாகவே காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட், ஓகே. இந்த ஒரு பொதுவான ஒரு விடயத்தோட அடுத்தது நாங்க இந்த வினாக்களுக்கு போவோம். ரைட், முதலாவது வினாவை கவனிங்க பிள்ளைகள். 3 உருக்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. 3 உருக்கள் தரப்பட்டிருக்குது.
அதுல ஒரு உரு வேறுபட்டுள்ளதுன்னு சொல்லப்படுது. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு உரு வேறுபட்டு காணக்கூடியதாக இருக்குது. ஆருத்திரன் சொல்லுங்க. முதலாவதுல இருக்கிற அந்த சதுரம் வந்து 4 பிரிச்சிருக்கு. 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்குது. அடுத்த மூன்றாவதுல இருக்கிற அந்த முக்கோணியம் 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்குது. ஆனால் இரண்டாவதுல இருக்கிற வட்டம் வந்து 4 சம பகுதியா பிரிக்கப்படல. அப்ப இரண்டாவது விட சார். ரைட், ஓகே. ரக்ஷன் சொல்லுங்க, இது சரியான விடை. இரண்டாவது விடை விளக்கம் சொல்லலாமா? சொல்லுங்க. முதலாவது சதுரம், பெரிய சதுரத்துல 4 பிரிச்சிருக்கு. மூன்றாவதுலயும் 4 பிரிச்சிருக்கு. இரண்டாவதுல தான் ரைட், ஓகே. கவனிங்க பிள்ளைகள், இதுல பாருங்க 3 உருக்கள் தரப்பட்டிருக்குது. அதுல வந்து ஒரு உரு ஏதோ ஒரு வகையில வேறுபடுது. என்ன, அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு உரு வேறுபடையக்குள்ள 2 உருக்கள் ஒரே மாதிரியான இயல்பில ஒத்ததாக இருக்கு. அப்ப நாங்க இதுல முதலாவது படத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சதுரம் இருக்குது, உள்ளுக்குள்ள சிறிய சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2வது படம் வட்டம் காணப்படுது, அதுக்குள்ளேயும் வட்டங்களாக பிரிக்கப்படையில உள்ளுக்குள்ள தனித்தனிய சிறிய சிறிய வட்டங்களா காணப்படுது. வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது படமும் 3வது படமும் தரப்பட்ட அந்த தள வடிவங்கள் அதே தள வடிவங்களாக உள்ளுக்குள்ள பிரிக்கப்பட்டிருக்கு. 2வதுல வந்து எல்லாமே வட்டம் தான் தென்படுது. ஆனா இங்க பிரிக்கப்படையில பிரிக்கப்படாம உள்ளுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று வட்டங்களாக தென்படுது. ஆகவே முதலாவது 3வதும் வந்து இயல்பில ஒத்ததாக காணக்கூடியதாக இருக்குது. 2வது தான் இந்த வேறுபட்டதாக இருக்கு. அடுத்த இந்த வயது தொடர்பான ஒரு இலகுவான ஒரு கேள்வி உண்டு. என்ன சொல்லியிருக்குன்னா, 3 நண்பர்களுடைய தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 19 வருடங்கள் எனின் இன்னும் 3 வருடங்களில் மூவரனுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்டிருக்கு. ரோமிலன். 3 நண்பர்கள் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 10 வருடங்கள் எனின் இன்னும் 3 வருடங்களில் மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? முதலாவது விட 28 வருடங்கள். விளக்கம் சொல்லலாமா? சொல்லுங்க. 3 வருடங்கள்னா 3 பேருக்கும் 3 வருடங்கள் கூடும். அப்ப 3 9. 19ஓட 9 கூட்டினா 28. ரைட், ஓகே. சரின்னு பாவமா. சாம் கிறிஸ்டி சொல்லுங்க. சார், முதலாவது உடை. ரைட். அக்ஷா சொல்லுங்க. அக்ஷா. 3 நண்பர்களின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 19 வருடங்கள் எனில் இன்னும் 3 வருடங்களில் மூவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? சார், இதுல 3 பேரின் மொத்த கூட்டுத்தொகை தான் 19. 3 வருடங்களால கேட்டிருக்குது என்றா இதுல 3 பேருக்கு 3 வருடம் இன்னும் கூட்டப்படுது. எனவே 3 9. 19ஓட 9 கூட்டினா 28 வருடங்கள். ரைட், ஓகே. கவனிங்க, இந்த கேள்வியை பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, 3 நண்பர்களுடைய தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை சொல்லப்பட்டிருக்கு 19 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன, 3 நண்பர்கள தற்போதைய வயது. அப்ப தனித்தனிய அவர்களுடைய வயதுகள் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் 3 வருடங்களில் மூவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை என்று கேட்டிருக்கு. இன்னும் 3 வருடங்கள். அப்ப இங்க வந்து ஒரு தனி நபராக இருந்தால் அவருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வயது கூடும். ஏன்னா, தனி ஒரு நபராக இருந்தால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வயது கூடும். 2 பேர் இருக்கேக்குள்ள 2 பேருக்குமே ஒவ்வொரு வயது கூடைக்குள்ள இந்த கூட்டுத்தொகையில 2 வயது என்ன செய்யும்?
வருடங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி 3 நபர்களாக இருந்தா ஒவ்வொரு வருடமும் அந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு வயத மொத்த தொகையில 3 கூடிக்கொண்டு போகும். அப்ப எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில அந்த வருடங்கள் என்ன செய்யும், அதிகரித்து கொண்டே இருக்கும். சரியா விளங்கி கொண்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் இலகுவா இருக்கு. அப்ப தற்போதைய வயதுகளுடைய கூட்டுத்தொகை 19 சொன்னா இன்னும் 3 வருடங்களில் என்று கேட்டிருக்கு. இப்ப இன்னும் 3 வருடங்கள் சொல்லியக்குள்ள ஒருவரா இருந்தா 3 வயது கூடும். என்ன, ஒரு நபராக இருந்தால் அவருக்கு இன்னும் 3 வருடத்துல 3 வயது கூடி இருக்கு. 2 பேராக இருந்தால் ஒரு ஆளுக்கு 3 வயது, மற்றவருக்கு 3 வயது, மொத்தமாக 6 வயது கூடும். 3 பேர் இங்க மொத்தமாக இங்க 3 பேர் இருக்கு. ஒருவருக்கு 3 வயது கூடினா 3 நபர்களுக்கும் 9 வயது என்ன செய்யும், கூடும். என்ன பாருங்க, 3 நபர்களுக்கும் மொத்தமாக 9 வருடங்கள் கூடியிருக்கும். ஆகவே 19ஓட 9 கூட்டினமாக இருந்தால் 28 தான் சரியான விடை. அவையில சொன்ன மாணவர்கள் சரியா சொல்லி இருக்கிறீர்கள். 28 வருடங்கள் என்பது சரியான விடை. இதுல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வயது அதிகரித்துக் கொள்ளும். அடுத்த கேள்வியை பாருங்க. அஹ் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை எனின் மார்ச் மாதம் 22ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்டிருக்கு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்ன கிழமை? தரணிஜா சொல்லுங்க. தரணிஜா, கண்டுபிடிச்சு ரைட், ஓகே, செய்யுங்க. ஹரிஷன் சார், 2021 ஒரு சாதாரண வருடம். சாதாரண வருடம்னா அதுல இருக்க மாதம் பெட்ரோல் மாதம் 28 நாட்களை கொண்டிருக்கும். அப்ப 28 நாட்களை கொண்டிருந்தா நீங்க சொன்னீங்க ஒன்றுமே கூட்டக்கூடாது. ஒன்றுமே கூட்டாமல் இருந்தா வியாழக்கிழமை தான் விட, அதுல இருக்கிறதான் இங்கேயும் வரப்போகுது. அப்ப 2வது விட வியாழக்கிழமை. ரைட், ஓகே, சரியான பாவமா. ரைட், ஜெனித் சொல்லுங்க. ஜெனித், சரி, 2வது கூட வியாழக்கிழமை. ஓகே, இதை கவனிங்க பிள்ளைகள், இந்த கேள்வியை கவனிங்க. தரப்பட்டிருக்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை என்று தரப்பட்டிருக்கு. அவ்வாறு இருந்தா மார்ச் மாதம் 22ஆம் தேதி அடுத்த மாதம் அதே தேதி தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகள் வரைக்குள்ள இலரு விடயத்தை கவனிக்கணும். நாங்க பொதுவாக இந்த நாட்காட்டி தொடர்பான வினாக்கள் செய்யக்குள்ள பிப்ரவரி மாதத்தின் கேள்விகள், பிப்ரவரி மாதத்தோட தொடர்புடைய கேள்விகள் செய்யக்குள்ள இந்த ஆண்டுகளை சரியா பார்க்கணும். அது என்ன ஆண்டு பார்க்கணும். ஏன்னா சாதாரண வருடமா அது ஒரு லீப் வருடமானதை கவனிக்கணும். ஏன் இந்த பிப்ரவரி மாதத்தில தான் அந்த வருடத்தினுடைய, அதாவது சாதாரண வருடம் லீப் வருடத்தினுடைய அந்த வித்தியாசம் எங்க கூடுதலாக எதை பாதிக்கும்னு சொன்னா அந்த பிப்ரவரி மாதத்தோட இருக்கிற வினாக்கள். அதை நாங்கள் கவனிக்காம விட்டோம்னா சில வேளைகள் எங்களுக்கு தவறாக போயிடும் விட. அப்ப இதுல பாருங்க, இது ஒரு சாதாரண வருடம். 2021ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். பிப்ரவரி மாதமாக இருந்தால் அதுல எத்தனை நாட்கள் இருக்கும்? 28 நாட்கள் இருக்கும். பிப்ரவரி மாதம் ஒரு சாதாரண வருடத்தில் இருக்கிற பிப்ரவரி மாதம் அதனுடைய ஒரு திகதி தரப்பட்டு அதுக்கு அடுத்த மாதத்தினுடைய அதே திகதி கேட்கப்பட்டா 2 திகதியும் ஒரே நாட்களாகத்தான் இருக்கும். உதாரணமாக இதுல தந்திருக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆகவே மார்ச் 22 வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும். விளங்குதா? 28 நாட்களை கொண்ட இந்த மாதம், ஏன்னா 28 நாட்கள் வருகின்ற பிப்ரவரிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். விளங்குதா? அப்ப அது எங்க வரும்? ஒரு சாதாரண வருடத்துல தான்
இவ்வாறாக அமையும். அதே லீப்படமாக இருந்தால் 29 நாட்கள் வந்திருக்கும். இதோட நாங்க ஒரு நாளை கூட்ட வேண்டி வந்திருக்கும். ஒரு நாளை கூட்டி பார்ப்போம். அதே மாதிரி 30 நாட்களை கொண்ட மாதமா இருந்தா 2 நாளை கூட்டுவோம். ஒரே திகதிக்கு பார்க்கறதுக்கு 2 நாளை கூட்டுவோம். 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தா 3 நாட்கள் கூட்டுவோம். 28 நாட்கள்ல எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. ஏன் இதுல நாங்க நாட்கள் கூட்டுறேன்னு சொன்னா, இந்த பிப்ரவரியில வந்து எல்லா நாட்களுமே சமனாத்தான் இருக்கு. இந்த நாங்க லீப் இடத்தை ஒரு விசேடமான வருடமாக சொல்றோம். அதே மாதிரி லீப் இடத்துல வார பிப்ரவரியே ஒரு விசேடமான மாதமா பார்க்கிறோம். அதே மாதிரி சாதாரண வருடத்துல வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒரு விசேடமான பிப்ரவரி தான். ஏன்னு சொன்னா, சாதாரண வருடத்துல வருகின்ற பிப்ரவரி மாதத்துல எல்லா நாட்களுமே ஒரே அளவான எண்ணிக்கையில இருக்கு. வாரத்தில் இருக்கிற அந்த 7 நாட்களும் சரியாக 4 வீதம் காணப்படும். என சம எண்ணிக்கையில இருக்கு. இது வந்து வேற எந்த ஒரு மாதத்திலையும் இப்படி இருக்காது. விளங்குதா? ஒரு சாதாரண வருடத்துல வருகின்ற ஒரு பிப்ரவரி மாதத்தில் அது மட்டும்தான் வாரத்தில் இருக்கிற எல்லா நாட்களுமே சம எண்ணிக்கையில காணக்கூடியதாக இருக்கும். இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். என்ன நாங்க பொதுவா பார்க்கக்குள்ள இந்த லீப் இடம் ஒரு விசேடமான வருடம், அதுல வருகின்ற பிப்ரவரி மாதம் 29 நாட்களை கொண்டது என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சாதாரண வருடத்தில் வருகின்ற பிப்ரவரியும் ஒரு விசேடமான மாதம். சரிதானே? ரைட். அடுத்த கவனிங்கோ. ஆகவே விட வந்து வியாழக்கிழமை. ரைட். அடுத்தது இந்த தூரத்தோட தொடர்புடைய ஒரு கேள்வி. தூரம், திசை. இந்த ரெண்டும் பெரும்பாலும் இந்த உங்களுக்கு வினாக்கள் வரைக்குள்ள தூரத்தோட திசையைத்தான் சேர்த்திருப்பார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, குமரன் நூலகத்தில் இருந்து மேற்கு திசை நோக்கி புறப்பட்டு 100 மீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து தென் திசை நோக்கி 200 மீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து மேற்கு திசை நோக்கி 100 மீட்டர் தூரம் சென்று வீட்டை அடைந்தான். அப்ப 3 திசைக்கு பயணிக்கிறார் என்றது உங்களுக்கு விளங்கணும். 3 திசைன்னா 3 இடத்துல 2 இடத்துல திரும்ப போறார். அப்ப 3 இடத்துல பயணிச்சிருப்பார். ஆரம்ப இடத்துல இருந்து 3 இடத்துக்கு பயணிக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, நூலகத்திற்கு எத்திசையில் வீடு உள்ளது. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரைக்குள்ள நாங்க எப்பவுமே என்ன செய்யணும்னு சொன்னா, படத்தை கீறி பார்க்கிறது நல்லது. என்ன தேவையில்லாத பிழைகளை தவிர்க்கலாம். அபிஷாலினி சொல்லுங்க. மூன்றாவது தென்மேற்கு. ரைட், பாப்போம். அனுஷ்கா சொல்லுங்க. ஓம் சார். சொல்லுங்க, செய்திட்டீங்களா? ஓம் சார். என்ன விட வந்தது? தென்மேற்கு சார், மூன்றாவது விட. ஓகே. ரைட், ஓகே. கவனிங்கோ, பாப்போம். இந்த சரியான்னு பாப்போம். ரைட், இதில் இருக்கிறதுக்கு நான் படத்தை கீறன் பாருங்கோ. குமரன் நூலகத்தில இருந்து மேற்கு திசை நோக்கி புறப்படுற. இதுல நூலகம் இருக்கு. நூலகத்தில இருந்து மேற்கு திசை நோக்கி புறப்பட்டுன்னு சொல்லி இருக்கு. என்ன இடது பக்கம் நூலகத்தில இருந்து மேற்கு திசை நோக்கின்னு சொன்னா இடது பக்கம் 100 மீட்டர் தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 100 மீட்டர் தூரம். அங்கிருந்து தென் திசை
தென் திசைண்டா கீழே என்ன தெற்கு திசை, என்ன தெற்கு சக திசை தென் திசை, தெற்கு திசை என்று எழுதுறீங்கள தென் திசை, அதான் சரியானது. ரைட். அப்ப தென் திசை நோக்கி 200 மீட்டர் தூரம் போற. முதல் போன 100 மீட்டரை விட நீங்க அது கீறிப்பாக்கைக்குள்ள கூட அதே அந்த வேறுபடுத்தி கீறி பாருங்க. சிலருடைய படங்கள் கீறும்போது 100 மீட்டருக்கு ஒரே மாதிரி தான் கோடு இருக்கும், 200 மீட்டருக்கும் ஒரே மாதிரி தான் ஒரே அளவா இருக்கும் கோடு. அவ்வாறு இருக்க தேவை. நீங்க சும்மா சாதாரண செய்து பார்க்கையும் அந்த கோடுகளுக்கு இடையில ஒரு வேறுபாட்டை காட்டி கீறி பழகுங்க. ரைட். அப்ப தென் திசை நோக்கி 200 மீட்டர் தூரம் சென்று அப்புறம் அங்கிருந்து மேற்கு திசை நோக்கி 100 மீட்டர். இங்கிருந்து மேற்கு திசை. அப்ப என்ன செய்ய போற? இடது பக்கம். மேலே இருந்து வந்தவருக்கு வலது பக்கம். இப்ப நாங்க கீறி படத்தை கீறி பார்க்கல இடது பக்கம் கீறுவோம். ரைட். பாருங்க, இடது பக்கம் சென்று என்ன செய்யற? 100 மீட்டர் தூரம் சென்று வீட்டை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி நூலகத்திற்கு எத்திசையில் வீடு உள்ளது? நூலகத்திற்கு எத்திசையில். அப்ப நூலகத்திற்கு சொல்லியிருக்கு. அப்ப இதை வாசிக்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கணும். நூலகத்திற்கு, நூலகத்தில இருந்துதான் என்ன செய்ய போறீங்க? வீட்டை நாங்க பார்க்க போறோம். எந்த திசையில இருக்கு? அப்ப நூலகத்தில இருந்து எங்க இருக்கு பாருங்க. என்ன கீழ் நோக்கினால் தென் திசை, இடது பக்கம் பார்த்தால் மேற்கு, ரெண்டுக்குமே நடுவில் இருக்கு. என்ன? ஆகவே தென்மேற்கு என்பதுதான் சரியான விடை. சரிதானே? படத்தை கீறி பார்க்கக்குள்ள சரியா இருக்குமே. தென்மேற்கு திசை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. பாருங்க, அப்படியே ஒரு எண்கோள அமைப்பு கொண்டு போட்டிருக்கு. ஏதோ ஒரு தொடர்பிலே அதுக்குள்ள இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. சரியா? ஏதோ ஒரு தொடர்பில இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு. யாராவது கண்டுபிடிச்சா கையெத்துங்க. விடையை கண்டுபிடித்தவர்கள் கையெழுத்தலாம். விடையை கண்டுபிடிச்சாக்கள் கைத்துங்க. ஒருத்தரும் கண்டுபிடிக்கலையா? திசான் சொல்லுங்க. திசான் சொல்லுங்க. என்ன விட? இதுக்கு விட 6. 6ஆ? அப்படி பார்த்து நீங்க திசான் 6. 2 4. ம். 9ல இருந்து 3 போனா 6. 6 நாளும் 10. 10ல இருந்து இந்த கீழே இருக்கிற 2 கழிச்சா 8 வருது. 7 நாளும் 11. 11 8ல இருந்து 3 கழிச்சா 5. 13ல இருந்து 5 போனா 8. அப்ப 8 மட்டும் 16. 9ல இருந்து 2 கழிச்சா 7. 16 இருந்து 7 கழிச்சா இல்ல தொடர்பில் என்ன ஒரு ஒழுங்கில செய்து பார்க்கணும். என்ன நான் இதுல இலக்கங்கள் இருக்கண்டு நாங்கள் கழிக்கலாது. ஒரு ஒழுங்கு இருக்கணும். என்ன சரி, அதுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை சரியா விளங்கி கொண்டு நாங்க முதலாவதுல எப்படி செய்து பார்க்கிறோமோ அதே ஒழுங்கிலே இருக்கணும். பாவம் 6 சொல்லுங்க பாப்போம். சார் 9ஓட 2 கழிக்கணும் சார். 9ஓட 2 கழிச்சா 7. 3ஓட 2
கழிச்சா 1, 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8, 8ஓட 4 கழிச்சா 4, 7ஓட 3 கழிச்சா 4, 4ம் 4ம் 8, 9ஓட 8 கழிச்சா 1, 8ஓட 2 கழிச்சா 6, 6ம் 1ம் 7 சார். மூன்றாவது விடை. ரைட், ஓகே, வெரி குட், ரைட். கவனிங்க பிள்ளைகள், பாருங்க, ஒரு இலகுவான ஒரு எண்கோளம். ஆனா நாங்க திடீரென்னு நாங்க சில வேளைக்கு யோசிக்கக்குள்ள என்ன செய்யாது, எங்களுக்கு அதை என்னென்று வந்துட்டே தெரியாம இருக்கும். என்ன பாருங்க, இதுல எதிரெதிராக இருக்கிற இலக்கங்களுடைய வித்தியாசம் தான் நடுவுக்குள்ள இருக்கு. வித்தியாசத்தின கூட்டுத்தொகை. பாருங்க பிள்ளை, முதலாவது பாருங்க, மேல இருக்கு 9, அதுக்கு எதிராக இருக்கு 2. 9க்கும் 2க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 7. அதே மாதிரி 2 இருக்குது மற்ற பக்கத்துல, இடப்பக்கம். அப்புறம் வலது பக்கத்தை பாத்தீங்கன்னா 3. அப்ப இந்த 2க்கும் 3க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 1. அப்ப இந்த 2ஐயும் கூட்டுறோம், எவ்வளவு வருது? 8 வருது. நடுவுக்குள்ள இருக்கு. அப்ப இது சரியோண்டு இதே ஒழுங்கு முறையில என்ன செய்யணும்? 2ஆவதையும் பார்க்கணும். பாருங்க, இதுல மேல 3 இருக்கு, கீழே 7 இருக்கு. என்ன 3க்கும் 7க்கும் வித்தியாசம் எத்தனை? 4. அதே போல மற்றதுல 4 இருக்கு, மற்றதுல அதுக்கு எதிராக 8 இருக்கு. 8க்கும் 4க்கும் வித்தியாசம் 4. அப்ப 2 வித்தியாசத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 8 தான் வருது. அப்ப இது சரியா இருக்கு. என்ன ஒவ்வொரு அந்த இலக்கங்கள், எண்கள் எதிரெதிராக இருக்கிற இலக்கங்களுடைய வித்தியாசத்தின் கூட்டுத்தொகை தான் நடுவுக்குள்ள போடப்பட்டிருக்கு. விளங்குதோ? ரைட். அப்ப அதே ஒழுங்குல நாங்க 3ஆவது பார்த்தோம்னு சொன்னா 8ம் மேல 2 இருக்கு, 8ம் 2ம், இந்த 2க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 6. அதே மாதிரி அடுத்தது 8க்கும் அதுக்கு எதிராக இருக்கிற 9க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 1. அப்ப இந்த 2ஐயும் கூட்டினா என்ன விடை வரணும்? 7. அப்ப விடை 3ஆவது விடை 7 தான் சரியான விடை. விளங்குதோ? சில வேளைகளை நாங்கள் இது இப்ப கண்டுபிடிக்க கடினமா இருந்தா யோசிச்சு பார்க்கிறது. சிலது கணித செய்கைகளை உட்படுத்தித்தான் பெரும்பாலும் இந்த எண்கோளங்கள் அமைக்கப்படுறது. அதுலயும் சில வேளைகள்ல இதுல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒழுங்கு, ஒரு வடிவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு எண்கோளம் அமைக்கப்படையில ஒரு வடிவம் தரப்பட்ட அந்த வடிவத்தின் ஊடாகவே நாங்கள் சில வேளைகள்ல என்ன செய்யலாம்? இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஒரு வடிவத்தை விளங்கிக் கொள்வோம். என்ன ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த கணித செய்கை குறியீடுகளை வச்சுக்கொண்டு இது நாங்கள் நிறைய கேள்விகள் பார்த்திருக்கிறோம், செய்திருப்பீங்கள். கீதன் சொல்லுங்க. கீதன். ஓம் சார். சொல்லுங்க. மேலுள்ள வெற்று கட்டங்களுக்கு பொருத்தமான குறியீடுகளை முறையே தெரிவு செய்க. சார், இல்ல 3ஆவது விட வரும். ஏனண்டா 30 3 கழிச்சா 27, 9 27. ரைட், ஓகே. இது ஒரு இலகுவான கேள்வி, ஒரு கணித செய்கையோட இருக்கிறதால பாருங்க விளங்கப்படுத்துறேன். அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்டா, இந்த மாதிரி கேள்விகள் வரைக்கும் ஒருபோதும் பிளவிடக்கூடாது. ஏன்? இதெல்லாம் நாங்க நிறைய யோசிச்சு செய்ய வேண்டிய கேள்வியில தானே. ஏன்னா விடைகள் தரப்பட்டிருக்கு, இந்த விடையை நாங்க என்ன செய்யறது? போட்டு பார்க்கறது. அதுல விளங்குதா? விடைகள் தரப்பட்டிருக்குது, அதை என்ன செய்யறது? அதுல போட்டு பார்க்கறது. முதலாவது விடையை போட்டு பார்க்கறது, சரியா இருக்குதான்னு பார்க்கறது. இல்லான்னு சொன்னா 2ஆவது பார்க்கறது, 3ஆவது. அப்ப எப்பொழுதும் உங்களுக்கு இந்த பகுதி ஒன்றில் வர்ற வினாக்கள் விடை ஏற்கனவே 3 விடைகள் இருக்கும். நிச்சயமாக சரியெடுக்கக்கூடிய வினாக்கள் என்று சொன்னா அதை கட்டாயமாக சரியெடுக்க பழகணும். அப்ப இதுல பாப்போம். முதலாவது பாருங்க, முதலாவதுல கூட்டலும் பெருக்கலும் போட்டிருக்கும். 30ஐயும் 3ஐயும் கூட்டுறேன் 33, 3ஐயும் 9ஐயும் பெருக்கிறேன் 27. சரியா? இது ரெண்டும் சமனா இருக்கா? இல்ல, என்ன சமனற்றது. அப்ப ஆகவே முதலாவது விடை என்ன செய்யாது? பொருந்தாது. முதலாவது விடை பிழை. 2ஆவது விடைய பாருங்க, 2மே கூட்டல் அடையாளம் கிடக்கு. அப்ப 2ம் கூட்டல் அடையாளம்னா கூட்டி பார்ப்போம். 30 3 33, 3 9,
12. இது ரெண்டு சமனோ இல்லையா? ஆகவே இரண்டாவது விடையும் பிழை. மூன்றாவது விடையை போட்டு பார்க்கிறோம். 30ல இருந்து 3 கழிச்சா 27, 3ஐயும் 9ஐயும் பெருக்கினா 27. ஆகவே மூன்றாவது தான் சரியாக இருக்குது. விடை வந்து மூன்றாவது. மிக சரியாக விடை அளிக்கக்கூடிய வினாக்களை சரியாகவே செய்து கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் எப்பவுமே இலகுவான கேள்விகள்ல தான் மிகவும் நிதானம் இருக்கணும். நாங்க இந்த பரீட்சையிலே எந்த பகுதியாக இருந்தாலும் இலகுவான வினாக்கள்ல தான் கூடுதலான நிதானம் இருக்கணும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், ஒரு சதுரமுகி ஒன்று தரப்பட்டிருக்கு அருகில. அத புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டட்டாம். அவ்வாறு வெட்டினா பிறகு கிடைக்கக்கூடிய துண்டுகளில் உள்ள முகங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்கு. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், இந்த சதுரமுகிய இந்த மூளை விட்டம் வழியாக என்ன மூளையாக வெட்டும் போது அது எவ்வாறு என்ன வடிவத்தை தோற்றுவிக்கும் என்றது தெரியும். சஞ்சியா சொல்லுங்க பாப்போம். எழில் சொல்லுங்க. எழில் அருகிலுள்ள சதுரமுகி வடிவ மரப்பட்டியை புள்ளிக்கோடுகளின் வழியை வெட்டிய பின்னர் கிடைக்கும் துண்டுகளில் உள்ள முகங்களின் எண்ணிக்கையாக காட்டுது சார். சதுரமுகிய ரெண்டா வெட்டுனா ரெண்டு பக்கம் எதிர்பக்கங்கள் ரெண்டு இருக்கு. அப்ப 4 அடிப்பகுதியில 2 ஒன்று கிடைக்கும். அதோட சேர்த்து 5. அடுத்த பக்கத்தை பார்த்தா எதிர்பக்கங்கள் 2 இருக்கு. இப்ப 4 அடிப்பகுதியில 1 இருக்கு. அப்ப அதே சேர்த்து 5. இப்ப 5 5 10. இந்த கேள்வி கூட 10 சார். ரைட், ஓகே. பாப்போம், தெரியும் பாவமா. தேங்க்யூ சார். ரைட். மேரிசன் சொல்லுங்க. மேரிசன் இதுக்கு மூன்றாவது விடை சார். உண்டாதா 12? ஓம் சார். ஓகே, பாப்போம். பிரவோன் ஷேவோன் என்ன விட ஷேவோன் 10 சார். 10. சரி, கவனிங்க பாப்போம். இது சரி ஒன்று பாவமா. பிள்ளைகளை கவனிங்க. இதுல இந்த சதுரமுகிய நாங்கள் புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டேக்குள்ள என்ன மாதிரி அந்த படம் பெறும் கவனிங்க. இப்ப இதை பாருங்க. இந்த சதுரமுகிய நான் புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டுறேன். இவ்வாறு இருக்கு. ஒரு துண்டு இந்த வடிவமாக இருக்கும், மற்ற துண்டு இவ்வாறு இருக்கு. ரெண்டும் நாங்கள் நடுவால வெட்டி எடுத்தமாக இருந்தால் இதுல இருக்கிற மாதிரி 2 வடிவத்தில இருக்கு. திண்ம வடிவம். இது உங்களுக்கு தெரியும், அரியம் என்று சொல்றது. இந்த வடிவத்தை சொல்றது
அரிய வடிவம் சொல்லுவோம். வீட்டு கூரையின் வடிவம் மாதிரி இருக்கு. இதுல இவ்வாறு வெட்டி 2 துண்டுகளாக கிடைக்க போதுங்களுக்கு அந்த 2 துண்டுகளிலேயும் இருக்கக்கூடிய முகங்களின் எண்ணிக்கை இதுதான் கேள்வி. மொத்த எண்ணிக்கை அந்த நாங்க வெட்டிய பின்னர் இப்ப முழுமையாக இருக்கேக்குள்ள சதுரமுகிக்கு 6 முகங்கள் தான் இருக்கு. ஆனா நாங்க நடுவில புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டினா பிறகு இப்படி 2 திண்மமாக இருக்கும். இதுல உங்களுக்கு தெரியோட இந்த அரியத்தினுடைய முகங்களுடைய எண்ணிக்கை ஒரு அரியத்துக்கு 5 இருக்கு. என்ன இவ்வாறு இருந்தா 5 முகங்கள் இருக்கு. மற்றதுக்கும் 5 பேர். ஆகவே இதுக்கு சரியான விடை 10 என்பதுதான் சரியான விடை. ஏன்னா அப்ப இந்த 2 முகங்கள் நடுவில் சதுரமுகிய 2ஆ வெட்டி 2 துண்டுகளா கிடைக்க போது 2 துண்டுகளிலும் இருக்கக்கூடிய முகங்களின் மொத்த எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே 10. இதே நேரம் கவனித்துக் கொள்ளுங்க. இதுல இன்னும் ஒரு விடயத்தையும் விளங்கப்படுத்தி விடுறேன். இந்த சதுரமுகிய நாங்கள் இவ்வாறு மூளை விட்டம் வழியே வெட்டும் போது அந்த கிடைக்கக்கூடிய முகம் என்ன அப்படியும் கேள்வி வாரது. குறுக்காக நாங்க வெட்டி இருந்தா அந்த வெட்டப்படுகின்ற அந்த முகம் என்ன வடிவமாக இருக்கும் பாருங்க. இந்த இது தெளிவா தெரியுது. நான் நிலற்ற வடிவத்தை பாருங்க. நிலட்டுகின்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களால இலகுவா பார்க்கக்கூடியதா இருக்கும். இது என்ன முகம் என்ன வடிவத்துல தென்படுது? செவ்வக வடிவம் விளங்குதோ? நடுவுக்குள்ளால நாங்க வெட்டி எடுக்கக்குள்ள அந்த வெட்டப்படுகின்ற முகம் என்ன சதுரமுகியை நாங்க சதுரமணி யோசிப்போம். சதுரமாக இருக்க முடியாது. சதுரமுகியினுடைய இந்த இவ்வாறு மூளை விட்டம் வழியாக நாங்க சதுரமுகியை வெட்டும் போது வெட்டப்படுகின்ற முகம் ஒருபோதும் சதுரமாக இருக்காது, செவ்வகமாகத்தான் இருக்கும். விளங்குதா? எப்பவுமே மாறாது. ஆனா சதுரமுகியை நாங்க நிலை குத்தாகவோ அல்லது கிடையாகவோ வெட்டினா கிடைக்கக்கூடிய அந்த வெட்டப்படுகின்ற அந்த முகம் சதுரமா தான் இருக்கு. அதுவும் மாறாது. இப்ப உதாரணமா இதுல இருக்கிற சதுரமுகியை நாங்க இப்படி நிலை குத்தா மேலே இருந்து கீழே வெட்டினமாக இருந்தால் வெட்டப்படுகின்ற அந்த முகம் சதுரமா தான் இருக்கு. அல்லது இவ்வாறு கிடையாக வெட்டினாலும் வெட்டப்படுகின்ற அந்த முகம் சதுரமாக தான் இருக்கு. ஆனா மூளை விட்டம் வழியாக வெட்டும் போது என்ன வடிவம் தெரியும்? செவ்வக வடிவம் தெரியும். சரியான ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். உருவில் உள்ள முக்கோணிகளுடைய எண்ணிக்கை கேட்டிருக்கு. அபிஷேக் சொல்லுங்க, எத்தனை இருக்கு? 8 சார். ரைட், ஓகே பாப்போம். சபிதன் சொல்லுங்க, எத்தனை? ஓகே, ஹஸ்னி சொல்லுங்க. ஹஸ்னி பியேஷா சொல்லுங்க. உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை அது 8 சார். 8. ஓகே, பாப்போம். சரியான பாப்போம். இதுல பாருங்க பிள்ளை, ஒரு வடிவம் தரப்பட்டிருக்கு. ஒன்று சேர்ந்த மாதிரி இதுக்குள்ள முக்கோணிகள் இருக்கு. என்ன இப்ப பாருங்க, இதுல மேல ஒரு பெரிய முக்கோணி ஒன்று இருக்கு. தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு முக்கோணி இருக்கு. என்ன இது 3 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு பிரிக்கப்பட்டா உங்களுக்கு தெரியும், நம்பர் போட்டே பார்த்துடலாம். 1 2 3. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 3. அப்ப இதுக்குள்ள மேல மட்டும் 6 முக்கோணி இருக்கு. விளங்குதா? மேல மட்டும் 6 முக்கோணி இருக்கு. கீழே
மற்ற பகுதியை பாருங்க, இது ஒரு சிறிய ஒரு முக்கோணி 1, இதுவும் ஒரு சிறிய முக்கோணி 2, இதுல நடுவுக்குள்ளே இன்னொரு முக்கோணி இருக்கு 3. ரைட், ஏற்கனவே மேல இருக்கிற அந்த வடிவத்துக்குள்ள பார்த்துட்டோம் 6 முக்கோணி இருக்கு. அப்புறம் கீழே இருக்கிற இந்த வடிவத்துக்குள்ள 3 முக்கோணிகள் இருக்கு. ரைட், இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளைகள், இந்த பெரிய வடிவம் நடுவுக்குள்ள இருக்கிற இந்த வடிவத்தை பாருங்க. ஏன்னா நடுவுக்குள்ள இருக்கிற இந்த வடிவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய முக்கோணி தானே. ரைட், இத பாருங்க, இந்த நடுவுக்குள்ள இருக்கிற இதுவும் ஒரு பெரிய முக்கோணி. சரிதானே? அப்ப ஆகவே மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் இருக்க போகுது? 10 முக்கோணிகள் தான் அதுக்குள்ளே இருக்கு. பாருங்க, ஒரு இலகுவான ஒரு படம். என்ன, இதுக்கு எண்ணெய்க்குள்ள சேரக்கூடிய பகுதிகளை நாங்க பார்க்கணும். பொதுவாக எங்களுக்கு பரீட்சைக்கு வரைக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாத ஒரு சாதாரண முக்கோணிகள் எல்லாம் வரும். நாங்க இப்படி படிச்ச முறைகள் மாதிரி எல்லாம் இலகுவா இலக்கம் போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி வாரது குறைவு. ஒரு சின்ன சின்ன முக்கோணிகள் தான் வரும். அப்ப நாங்க அதுக்குள்ள இருக்கிற முக்கோணிகளை எண்ணி அதுக்கு பிறகு சேர்க்கக்கூடிய முக்கோணிகளாக இருந்தால் அதையும் சேர்த்து விளங்குதோ? ரைட், அடுத்த பாப்போம். அடுத்த கேள்விய கவனிங்க. இந்த தாயக்கட்டைகளோட தொடர்புடைய ஒரு தாயக்கட்டை வடிவங்களோட தொடர்புடையது. இதுல நான் சதுரமுகியாக போட்டிருக்கிறேன். ஏயிலிருந்து எஃப் வரைக்கும் ABCDEF 6 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஒரு சதுரமுகின்ற 3 வடிவங்கள் இங்க தென்படக்கூடிய மாதிரி தந்திருக்கு. சரிதானே? முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, எழுத்து C-யின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து யாது? இது முதலாவது. இரண்டாவது கேள்வி, எழுத்து A-யின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன? A-க்கு எதிர்பக்கத்தில் என்ன எழுத்து இருக்கு? படத்தை நன்றாக அவதானிக்கணும். அப்பதான் என்ன செய்யலாம், சரியாக விடை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஜனனி சொல்லுங்க, முதலாவது சொல்லி கூட. 3வது சார். 3வது. ஓகே, ஹம்தி சொல்லுங்க. சார் பி சார். முதலாவதுக்கா? முதலாவது கேள்விக்கா? ஓம். ரைட், பிரவன் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்விக்கு எழுத்து A-யின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து யாது? சார் இரண்டாவது F. ரைட், அகில். அகில் சொல்லுங்க. இரண்டாவது கேள்விக்கு என்ன? அகில். ரஷித். எதிர்பக்கம் வந்து ரைட், ஓகே, கவனிங்க. கவனிங்க பிள்ளைய, பாவம் இந்த கேள்வியை பார்ப்போம், என்னன்னு செய்யறேன்னு பார்ப்போம். கவனிங்க. ரைட், இதுல பாருங்க, ஏயில இருந்து F வரைக்கும் எழுத்துக்கள் போடப்பட்டிருக்கு.
இந்த சதுரமுகிகள் தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் வரைக்குள்ள இந்த எதிர்பக்கத்து எதிர்பக்கத்துல அமையக்கூடியது எழுத்துக்கள் கேட்கக்குள்ள முதலாவது நாங்க என்ன செய்யணும்னா அந்த விடைகளை ஒருக்கா பார்க்கணும். சரியா? சில விடைகள்ல எங்களுக்கு தேவையில்லாத விடைகள் இருக்கும். அதுக்குள்ள நேரடியாக விடைகளை வச்சுக்கொண்டே சில வேளைகள்ல நாங்க சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். 3 விடையும் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னா, இப்ப அது எல்லா கேள்விகளும் அப்படி அமையாது. சில கேள்விகள் அவ்வாறு அமையும். பாருங்க முடியல, இதுல எழுத்து சியின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து யாது? சிக்கு எதிர்பக்கத்திலே என்ன எழுத்து இருக்கும் சொல்லி கேட்டிருக்கு. சரிதானே? இப்ப நான் விடைய பார்க்கிறேன். முதலாவது விட ஏ அண்ட் இருக்கு, 2வது விடை இ அண்ட் இருக்கு, 3வது விடை பி. சரிதானே? எழுத்து சியின் எதிர்பக்கம் சி எங்க இருக்குன்னு பாக்குறது. சி எந்தெந்த சதுரமுகில தென்படுதுன்னு பாக்குறது. பாருங்க, இதுல 2வது சதுரமுகில தென்படுது, அதே போல 3வதுலயும் தென்படுது. இப்ப இதுல இருக்கிற முதலாவது விட பாருங்க, ஏ அண்ட் இருக்கு. சீனுடைய அருகில ஏ இருக்கு. உங்களுக்கு தெரியணும், எதிர்பக்கங்கள் ஒருபோதும் அருகே அமையாது என்ன, அல்லது அருகிலே அமையக்கூடிய முகங்கள் எதிர்பக்கங்களாக வராது. இப்ப இதுல சியும் ஏயும் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா சீனுடைய எதிர்பக்க எழுத்தாக ஏ வர முடியாது. அப்ப முதலாவது விட பிழை. அதே மாதிரி 3வது படத்துல சிக்கு பக்கத்துல ஈ இருக்கு. சி என்ற எழுத்துக்கு பக்கத்திலேயே ஈயும் இருக்கு. அப்ப சியும் ஈயும் அருகில அமைந்திருக்கிற முகங்களாக இருக்குது. ஆகவே எதிர்பக்கத்தில அமைய முடியாது. எனவே 2வது விடையும் பிழை. எனவே சரியான விடை 3வது தான் சரியான விடை. இதுல நாங்கள் இந்த வெட்டி பார்க்கவோ அல்லது பொதுவான முகங்கள் எடுத்து பார்க்கவோ எதுவுமே செய்யல. சில வேளைகள்ல இவ்வாறான வடிவங்கள்ல கேள்வி வாரது. விளங்குதா? அப்ப நாங்க கணக்க யோசிக்க தேவையில்லை. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கேள்வி வந்தா முதலாவது விடைய பாருங்க. எதிர்பக்கத்துல இருக்கிற எழுத்துக்கள் கேட்கப்படுதுன்னா விடைய பார்த்தோம்னா சில வேளைகள்ல நாங்க கணக்க யோசிக்க தேவையில்லை. இதுல இருக்கிற மாதிரியே 2 விடையும் வராத விடை இருக்கு. அப்ப நாங்க சரியா கீறலாம். என்ன, அப்ப இது எங்களுக்கு தெரியும். சரியான முறையில இது தெரியும். சந்தேகத்துக்கு இடமின்றி சியினுடைய எதிர்பக்கத்துல பி தான் இருக்கும் என்றது தெரியும். அடுத்தது பாருங்க, ஏயின் எதிர்பக்கத்துல இருக்கிற எழுத்தா. ரைட், ஏ என்ற எழுத்து எங்க இருக்குன்னு பாருங்க. முதலாவது இருக்கு, அது பக்கத்துல பியும் ஈயும் இருக்கு. பக்கத்திலேயே பியும் ஈயும் இருக்கு. இங்க முதலாவது விடைய பாருங்க, பி இருக்கு. அப்ப பி என்ன செய்யலாது, வர முடியாது. எதிர்பக்கத்துல பி அமைய முடியாது. விளங்குதோ? ஏன்னா எதிர்பக்கத்துல அமையக்கூடிய எழுத்தாக இருந்தா அங்கே அருகில வர முடியாது. ஆனா ஏயினுடைய அருகில இருக்கிற முகத்துல பி இருக்கு. ஆகவே பி என்ற விட பிழை, பொருந்தாது. அதே மாதிரி வேற ஏதாவது எழுத்துக்களை இருக்கான்னு பாருங்க. 2வதுலயே ஏயும் சியும் பக்கத்துல இருக்கு. 2வது படத்துல ஏயும் சியும் பக்கத்துல காணக்கூடியதா இருக்கு. என்ன, ஆகவே இங்க 3வதுல சி இருக்கு. 3வது விடைய பாருங்க, 3வது விட சி, இதுவும் வர முடியாது. ஆகவே சரியான விட 2வது விட எஃப். இப்ப நான் இதுல இந்த 2 கேள்விக்கும் விடை எழுதினது இந்த சதுரமுகி தாயக்கட்டைகளுடைய நாங்க அந்த முகம் பார்க்கிற முறைகள் இருக்குத்தானே, நிறைய முறைகள் இருக்கு, நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல இருக்கிற எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றாம செய்து. ஆனா எல்லா கேள்வியும் இப்படி வரமண்டி இல்ல. விளங்குதா? பெரும்பாலான கேள்விகள் நிச்சயமாக இதுல 3 விடையில ஒரு விட சில விடைகளை பொருத்தமில்லாத விடையா இருக்கு. மற்ற 2 விடைக்குள்ள தான் சரியானதை கண்டுபிடிக்க வேண்டி கூட வரும். அவ்வாறெல்லாம் வரும். ஆனா இதுல எங்களுக்கு 2 விடையும் நாங்க படத்தை பார்த்தே நீக்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? படத்தை பார்த்தே என்ன செய்யலாம், இலகுவாக நீக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இதுல சியினுடைய எதிர்பக்கத்துல பி இருக்கு, ஏயினுடைய எதிர்பக்கத்துல எஃப் இருக்கு. ஆகவே மற்ற 2 இதுக்குள்ள வராத 2 முகங்களும் ஒன்றினுடைய எதிர்பக்கமாக மற்றியது காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட், ஓகே. இன்றைக்கு இந்த விடயத்தோடையே இன்றைய இந்த வகுப்பை நான் உங்களை நிறைவு செய்ய போறேன். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பிலே சந்திக்கின்றேன் பிள்ளைகள். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கங்கள்.
போடணும். Bye, bye, bye. Bye.